ஒரு லைனில் நான் பிஸ்கட் நாட் போடுறதா சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். பிஸ்கட் நாட் நீங்கள் கீழே போட்டு கொண்டு வரலாம், அல்லது சென்டரில் வர மாதிரியும் போடலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. டியூப்ஸ் நம்ம போட்டுட்டு 1 2 3 தேர்ட் லைனில் நான் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்கேன் பாருங்கள். அது எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். எப்படின்னா, பிஸ்கட் நாட் போடுறதுக்கு இந்த 2 வயரையும் இந்த 2 வயரையும் சேர்த்து பிஸ்கட் நாட் போடணும். அதே போல் இப்போ இந்த மெத்தடில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். பிஸ்கட் நாட் போட்டதுக்கப்புறமா வரக்கூடிய 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டிருக்கேன். இப்போ இந்த 2 நாட்லேயும் நம்ம என்ன செய்யணும், பீட் போடணும். பீட்ஸில் டியூப்ஸ் போடணும். வழக்கமாக நம்ம என்ன செய்வோம், இதில் போடும்போது ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், நாட் போட்டதுக்கப்புறமா இந்த 2லேயும் டியூப்ஸ் போட்டு அதுக்கப்புறமா நாட் போடுவோம். இந்த 2 பக்கமும் டியூப்ஸ் போட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கடுத்து டியூப் போடுறோம். இந்த மெத்தட் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, ராஜாமணி சிஸ்டர், திருச்சியிலேருந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு அழகான கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்படி போட்டுட்டோமா, அதுக்கடுத்து இந்த வயரில் ஒரு டியூப் போடணும். போட்டுட்டு அப்புறமா நாட் பண்ணணும். நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு மெத்தடும் தனித்தனி கூடையில் போட்டு காமிக்கிறதுக்கு டைம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரே கூடையிலே இந்த மெத்தட்ஸ்லாம் நான் சொல்லித்தரேன். டைம் இருந்தால் தனித்தனியாக போட்டு காமிக்கிறேன். டைம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த டைம் இதை போட்டு காமிச்சிருக்கேன். ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஒன்று இந்த மெத்தட்லேயே போட்டு கொண்டு வாங்க. இந்த டியூப் போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடில் போட்டு கொண்டு வாங்க. அப்படி இல்லைனா இந்த மெத்தடில் போட்டு கொண்டு வாங்க. ஏதாவது ஒரு மெத்தட் போதும். தெரிகிறதுக்காக, அந்த சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ரோ மட்டும் நான் அப்படி போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு ரோவும் இந்த ஒரு ரோவும். இப்போ என்ன செய்யணும், டியூப் போட்டதுக்கப்புறமா இந்த 2 வயர்லையும் டியூப் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா இது 2ஐயும் சேர்த்து ஜாயின் பண்ணணும். இதுக்கு இந்த மெத்தடுக்கும் நிறைய உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரே கூடையில் ஒரே மெத்தடில் போடும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இது நான் 2 மெத்தட் கலந்து போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக, அது எல்லாம் ஒன்றுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இது வேறு மெத்தட், இது வேறு மெத்தட். இது முடித்ததுக்கப்புறமா இதை போட்டு கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது முடித்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், பிஸ்கட் நாட் போடணும். இந்த சைடு நம்ம போடுவோம், போட்டுட்டு பிஸ்கட் நாட் போடலாம். ஃபஸ்ட்டு நாட் போடணும், மறந்துட்டேன். இது பிஸ்கட் நாட் போடணும், மறந்துட்டேன். இந்த டியூப் இங்கே போட்டுக்கேன் பாருங்கள். இந்த சைடு நம்ம போட்டு கொண்டு வந்துருக்கோமா, இதுக்கு அடுத்து அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி இங்கே போட்டுக்கேன். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பிஸ்கட் நாட் போட போகிறோம். இந்த 4 வயரும் சேர்ந்ததுக்கப்புறமா பிஸ்கட் நாட் போடும்போது கொஞ்சம் நெருக்கி வச்சு போடுங்க. நான் வீடியோவில் காமிக்கும்போது கொஞ்சம் தள்ளி வச்சு வர்றதுனால நாட்ஸில் கேப் இருக்கும். நீங்கள் அந்த கேப் இல்லாத அளவுக்கு பக்கத்தில் வச்சு நெருக்கமாக போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நெருக்கமாக போடுங்க. இந்த வயர் கொஞ்சம் விலகும்போது கேப் இருக்கும். ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணி கொண்டு வாங்க. நான் உங்களுக்கு இதில் 3 மெத்தடையும் காமிச்சிருக்கேன். டியூப் போடுறது 2 மெத்தட்லேயும் ஒரு பிஸ்கட் நாட்டையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். எப்படியாவது இந்த மெத்தடில் போட்டு ஒரு பிஸ்கட் நாட்டும் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அந்த கூட மாடலில் வரும். இது ராஜாமணி சிஸ்டர் போட்டு காமிச்ச கூட அந்த மாடலில் வரும். முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிஸ்கட் நாட் போட்டு முடிச்சாச்சு. இந்த பக்கத்தில் வச்சு நெருக்கி ஒன்று போல் போடணும். சார்ஜ் ஏற மாட்டேங்குது. அதுக்கடுத்து இதே மாதிரி தான் இந்த 2 வயரையும் சேர்த்து நாட் போடணும். போட்டுட்டு இதில் டியூப் போடணும். தள்ளி வச்சு போட்டதுனால இந்த கேப் இருக்குது. பக்கத்தில் வச்சு போட்டோம்னா கேப் கொஞ்சம் கம்மியாக.
இப்போ இந்த 2 வயர்லேயும் டியூப் போட்டு நாட் போட்டுட்டு திரும்ப என்ன செய்யணும், 2 வயர்லையும் டியூப் போடணும். இந்த இடத்துல சொல்லிட்டு பாருங்க, இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்படியே நம்ம 2 லைன், இது ஒரு லைன் போட்டிருக்கேன், அதுக்கு அடுத்த ஒரு லைன் அதே டியூப் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும், நார்மலாக நம்ம நாட் போட்டு இதில் கொண்டு வந்துக்க பாருங்கள். இந்த டியூப் போட்டு 2 லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வெறுமனே நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். 1 2 3 லைன்ஸ் நம்ம வெறுமனே போடணும். இந்த பேஸ்கெட்டோட ஃபஸ்ட்டு பார்ட் பிஸ்கட் கூட இன் தமிழ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் பார்க்கலாம். கூட கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உள்ள வயர்ஸ்லாம் நம்ம சொருகி விட்டு கட் பண்ணி விட்டுணும். கட் பண்ணிவிட்டு இப்போ ஹேண்டில் போடுறது பார்ப்போம். ஹேண்டிலுக்கு நான் 2 வயர் எடுத்திருக்கேன், எல்லோ அண்ட் பிளாக்கில் எடுத்திருக்கேன். 7 அடி எடுத்துக்கோங்க. 6 அடி போதுமானது. கொஞ்சம் நீளமாக வேணும்னா நீங்கள் 7 அடி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல 2 வயரையும் நம்ம உள்ளே கொண்டாடும். ஹேண்டில் 1 சைடாக வேணுனாலும் போட்டுக்கலாம், அல்லது டபுள் சைடாக வேணுனாலும் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம் போல் நீங்கள் போட்டுக்கலாம். வயர்ஸ் நம்ம ஈக்குவலாக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம பின்ன ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே இந்த ஹேண்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஈஸி தான். ஃபஸ்ட்டு பிளாக் மேலே ஒரு பிளாக் மேலே இன்னொரு பிளாக் வைக்கணும். அடுத்து இந்த எல்லோ இருக்குது பார்த்திங்களா, இந்த எல்லோவை கீழ் பக்கமாக கொண்டு வந்து இந்த எல்லோவையும் அப்படி கீழ் பக்கமாக கொண்டாடணும். இந்த ஸ்டார்டிங் நல்லா தெரிஞ்சால் தான் உங்களால் ஹேண்டில் பின்ன முடியும், அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அடுத்து இந்த பிளாக் இருக்குது பார்த்திங்களா, இதை இந்த பக்கமாக கொண்டு வந்து இந்த எல்லோ மேலே வைக்கணும். அடுத்து இந்த பக்கம் இருக்கிற பேக் லெஃப்ட் சைடு இருக்கிறத எடுத்து ரைட் சைடில் கொண்டு வந்து இந்த எல்லோவை விட்டுட்டு பிளாக் மேலே வைக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பின்ன வேண்டியது. உள்ளுக்குள்ளே ஒயர் விடணுன்னா விட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் ஒல்லியாக ஹேண்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது சின்ன கூட பார்த்திங்களா, அதுக்கு நம்ம ஒல்லியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது தின்னாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்படியே இனிமேல் நம்ம மாற்றி மாற்றி வச்சு பின்ன வேண்டியதான். ஜடை பின்னுற மாதிரி அப்படியே பின்னிகிட்டே போக வேண்டியது. கூடுதலாக ஒயர் வேணும்னா இன்னும் ஒரு ஒயர் வேணால் சேர்த்துக்கோங்க. ஆனால் இது சின்ன கூடங்கிறதுனால நமக்கு இதே போதும். இதே மாதிரி நீங்கள் இந்த சைடும் டபுள் ஹேண்டிலாக போட்டுக்கலாம். அதுக்கு நீங்கள் 4 அடி அல்லது 4.5 அடி எடுத்தால் போதும். நம்ம ஹேண்டில் முழுக்க பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம், ஜாயின் பண்ணும்போது எப்படிங்கிறத காமிக்கலாம். இப்படி நம்ம கண்டினியூவாக பின்னி கொண்டு வரணும். ஹேண்டில் இவ்வளோ தூரம் எனக்கு போதுமானது, அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும், இங்கே நம்ம எப்படி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இங்கே கொண்டாந்து இங்கே எந்த நாட்டில் நம்ம வச்சுருக்கோமோ அதே போல் இங்கேயும் கொண்டு வந்து இதுக்குள்ளே நம்ம போட்டுற வேண்டியது. உள்ளே வச்சு உள்ள வயர்ஸ் இருக்கிறதுனால போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த வயரும் இப்படி உள்ளே போட்டு ஒன்று போல் கொண்டு வந்து முடிச்சு போட்டுரும். முடிச்சு போட்டு இந்த ஒயரை உள்ளே சொருகி விட்டுரும். முடிச்சு போட்டாச்சு. அதுக்கடுத்து இந்த ஒயரை இது உள்ளே சொருகி விட்டுரும். ஒரு ஒயர் சொருகிறத காமிச்சிருக்கேன். இதே போல் நம்ம எல்லா ஒயரையும் உள்ளே சொருகி விட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். உள்ளுக்குள்ளே ஒரு 4-5 நாட் கிட்ட சொருகி விடுங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம சொருகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம உள்ளே சொருகி விட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த குட்டி குட்டி வயர்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒயர் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் இடாது. இது உங்களுக்கு கட்ட தெரியும் நினைக்கிறேன், அதனால் நான் உங்களுக்கு சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்குறேன். இங்கே கட்டி இந்த வயரை இதுக்குள்ளே சொருகி விட்டுறணும். அதே போல் இந்த சைட்லேயும் நம்ம என்ன செய்யணும், ஒரு சின்ன துண்டு வயர் வச்சு இந்த பக்கமும் கட்டி விட்டுறணும். ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஹேண்டில் நான் கொஞ்சம் நீளமாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டபுள் ஹேண்டில் வேணுனாலும் போட்டுக்கோங்க, ஏஞ்சல் பரணி சிஸ்டர் போட்ட மாதிரி. அப்படி இல்லைனா சாந்தா மேம் போட்ட மாதிரி இந்த மாதிரி சிங்கிள் ஹேண்டிலாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதில் 2 மாடல் 3 மாடல் கலந்தாப்பில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டியூப் போடுறதுல வந்து இப்படி ஒரு மெத்தட் வரும். அடுத்து இந்த நாட்குள்ளே இந்த சைடில் நம்ம போடுற மாதிரி இது ஒரு மெத்தட். ஏதாவது ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி போடுங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் 2 மெத்தடையும் கலந்து போட்டுட்டேன். இது ராஜாமணி மேம் சொல்லி கொடுத்த மெத்தட். இது அவங்க ஒரு சின்ன கூட அனுப்பியிருந்தாங்க.
பிஸ்கட் கூட. அதில் இந்த மெத்தட் பார்த்து போட்டேன். இதே மாதிரி போட்டிங்கன்னா ஃபுல்லாக ஹேண்டில் அந்த கூட முழுக்க இதே மெத்தட்லேயே போடுங்க, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி போடுங்க. ஏதாவது ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. பிஸ்கட் நாட் வேணும்னா போட்டுக்கோங்க. ஒவ்வொரு கட்டம் பிஸ்கட் நாட் போட்டும் கொண்டு வரலாம், உங்கள் விருப்பம் போல். உள்ளுக்குள்ளே நம்ம துணி கொடுத்து தைச்சிக்கலாம். எப்படி துணி கொடுத்து தைக்கிறது அப்படின்னு, உள்ளுக்குள்ளே உள்ள கிளாத் நம்ம தைக்கிறது எப்படின்னு, சிப் வச்சு தைக்கிறது எப்படின்னு மாஷா டெய்லரிங் சேனலில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் பார்த்து நீங்கள் அந்த துணியை வச்சு தைக்கிறது படிச்சுக்கலாம். அடுத்து ஆம்லா நாட் பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதிகமாக உங்களுக்கு தெரியும், துணியை நம்ம உள்ளே கொடுத்துட்டு அதுக்கு வெளியே நம்ம இந்த நாட்டுக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம தையல் கொடுக்கணும். அதாவது ஊசி நூலை வச்சு தச்சு எடுக்கணும். அந்த துணி எங்கள் உள்ளே வச்சுட்டு ஊசி நூலை வச்சு தச்சு எடுக்கணும். உங்களுக்கு சொன்னாலே புரியுங்கிறதுனால நான் சும்மா ஓரலாக சொல்லிட்டேன். பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ண இமேஜஸ் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் விரும்பினால் அனுப்பிக்கலாம். 9445266602 9445266602. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். மாஷா டிசைன்ஸ் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் புதுசாக ஏதாவது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் தெரிய வரும். வீடியோக்கு ரைட் சைட் கார்னரில் ஒரு சின்னதாக அம்புக்குறி இருக்கும், ஏரோ மார்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவையான ஒரு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் இருக்கும், அதுலேயும் போய் நீங்கள் ஆர்டராக நிறைய செக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். மாஷா டெய்லரிங் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள்.